ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இயல் 5 பயிற்சி 5.2ல் 10ஆம் கணக்கு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்கோம்? புள்ளிகள் A 2,3, B 2,-4 அப்படின்னு 2 புள்ளி கொடுத்துருக்கோம். எக்ஸ் அச்சின் மீது அமைந்துள்ள புள்ளி P, இன்னொரு புள்ளி இருக்கு, அது எக்ஸ் அச்சின் மீது அமைந்திருக்கு Pங்கிற புள்ளி. ஒரு புள்ளி எக்ஸ் அச்சின் மீது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய ஆயத்தொலைவுகள் நமக்கு என்னன்னு தெரியும். எக்ஸுக்கு சம் வேல்யூ இருக்கும், பட் ஒய்க்கு வேல்யூ இருக்காது. எக்ஸ் அச்சின் மீது ஒரு புள்ளி இருக்குன்னா ஒய் ஆயத்தொலைவு 0. இந்த Pங்கிற புள்ளி எக்ஸ் அச்சின் மீது அமைந்திருக்குன்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது ஏபி ஈக்குவல் டு 3/7 AB அப்படின்னு ஒரு கண்டிஷன் அவங்களே கொடுத்துட்றாங்க. அப்படின்னா இந்த Pயினுடைய ஆயத்தொலைவு அச்சுத்தொலைவு என்னன்னு கண்டுபிடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இந்த Pங்கிற புள்ளியை நம்ம P வந்து x,0 என்க. எக்ஸ் அச்சின் மீது அமைந்திருக்கிறதுனால இப்போ ஏபி கண்டுபிடிப்போம். ஏங்கிற புள்ளி 2,3, Pங்கிற புள்ளி x,0. ஸோ ஏபி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? D ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இதை x1 y1 ஆகும், இதை x2 y2 ஆகும். ஓகே, இப்போ எழுது. AP is equal to root of x2 minus x1 whole square plus y2 minus y1 the whole square. இது a minus b the whole square விரிச்சிருது. இது -3 ஸ்கொயர் எடுத்தா +9 ஆகும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 13. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x² - 4x + 13 வரும். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறேன்? ஏபி கண்டுபிடி. ஏயும் பியும் எடுத்துக்கிறோம். ஏ வந்து 2, 3, பி வந்து 2 - 4 இருக்கு. ஏ வந்து 2,3, B வந்து 2, -4. ஸோ இதை x1 y1 ஆகும், இதை x2 y2 ஆகும் வச்சு செய்வோம். ஓகே, x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இது என்ன ஆயிரும்? 2 - 2 0 ஆயிரும். இது -7 ஆயிரும். ஸோ -7 ஸ்கொயர்னா √49 ஆகும். √49 7 ஆயிரும். ஏபி இஸ் ஈக்குவல் டு 7 வரும். நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஏபி இஸ் ஈக்குவல் டு 3/7 ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஏபி இஸ் ஈக்குவல் டு 3/7 ஏபி. இப்போ 3/7 ஏபிக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 7 கிடைக்குது. ஏபிக்கு என்ன கிடைக்குது? ஏபியோடைய வேல்யூ இங்கிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ரூட் ஆஃப் x² - 4x + 13. ஏபி உடைய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன், ஏபி உடைய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். இந்த 7 கேன்சல். ஸோ ரூட் ஆஃப் x² - 4x + 13 இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ ரெண்டு பக்கம் என்ன செய்யணும்? வர்க்கம் எடுக்கணும். வர்க்கம் எடுத்தனா ஆகும், ரூட் போயிடும். 3 எடுத்தா 9. ஸோ 9 அங்கிட்டு கொண்டு வருவோம். +4. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் 4, ஆட் பண்ணால் -4. ஸோ -2 -2 ஃபேக்டரைஸ் பண்ணும். காரணிப்படுத்தினோம்னா x - 2 x - 2. ஓகே, -2 ஆட் பண்ணால் -4 பெருக்குன்னா +4. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ நம்ம Pங்கிற பாயிண்ட்டை என்ன எடுத்துருக்கோம்? x,0ன்னு எடுத்தோம். ஸோ இப்போ எக்ஸுக்கு வேல்யூ 2. ஸோ 2,0ங்கிறது தான் Pயினுடைய அச்சுத்தொலைவு. Pயுடைய அச்சுத்தொலைவு என்னன்னு கேட்காங்க, கண்டுபிடிச்சு.